Hello friends, I am Dr. Karthik. Particle physics பத்தின கான்செப்ட்ஸ் தான் நம்ம previous வீடியோல பார்த்தோம். Particle physicsனா என்னங்கறத பத்தி ஒரு சின்ன introduction previous வீடியோல கொடுத்திருந்தேன். அதே மாதிரி particle physicsல இருக்கக்கூடிய அந்த 4 type of interactions, strong, electromagnetic, weak, அதே மாதிரி gravitational interactionனா என்னங்கறத பத்தி நம்ம previous வீடியோல டீடைலா பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு 2 क्वेश्चन எடுத்து அத எப்படி அந்த types of interaction சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்றதுங்கறத என்னோட previous வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை யாராவது பார்க்கல அப்படினா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸோட கிளாசிஃபிகேஷனை நம்ம கொடுத்திருக்கோம். சோ எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் அப்படினு சொல்லி நம்ம பார்க்கிறது என்னன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படினா நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகிள்ஸ் எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதையும் தாண்டி இன்னும் சில நுணுக்கமான பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல பேசுவோம். அதுதான் என்னன்னா எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ், ரைட்டா? எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதோட அந்த கிளாசிஃபிகேஷன் என்னங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் அதை இங்க போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்றத பாருங்க. எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸை மொத்தம் பிராட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2 என்னன்னா போசான்ஸ் அண்ட் ஃபெர்மியான்ஸ். மொத்தமா இந்த எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸே நீங்க 2 கேட்டகரியில பிரிக்கும் போது போசான்ஸ் அண்ட் ஃபெர்மியான்ஸ். இதுல இந்த போசான்ஸ்ங்கிறது என்னன்னா பார்ட்டிகிள்ஸ் ஹேவிங் இன்டெக்ரல் ஸ்பின். இன்டெக்ரல் ஸ்பின் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், சரியா? அதான் இன்டெக்ரல் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ போசான்ஸ் இது. ஃபெர்மியான்ஸ் அப்படிங்கிறது half odd integral spins. ஸோ half odd integral spins அப்படின்னா ஸோ அதில் பாருங்க 1/2, 3/2, 5/2 இப்படி வரும். இதான் half odd integral spin, ரைட்டா? half oddங்கும் போது இது 1/2, 3/2, அடுத்தது odd நம்பர்ஸா தான் வரும். 5/2, 7/2, 1, 3, 5, 7 வரும். ஸோ half odd integral spin இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஃபெர்மியான்ஸ். இப்போ இந்த போசான்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 5 டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபோட்டான்ஸ், சரியா? நம்ம லைட் பார்ட்டிகல் சொல்லுவோம் இல்லையா, ஃபோட்டான்ஸ். அடுத்தது கிராவிட்டான். இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கப்படல. சோ பட் ஸ்டில் இப்படி ஒன்னு இருக்கலாம்னு பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க, கிராவிட்டான்ஸ். தென் பயான்ஸ் அப்படிங்கிறது பை மீசான்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சோ அந்த பை மீசான்ஸ் பாத்தீங்கன்னா அதுல 3 டைப் இருக்கு. பை மைனஸ், பை ஜீரோ, பை பிளஸ், சரியா? இது பை மீசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பயான்ஸ். அடுத்தது கே மீசான்ஸ் நம்ம கேயான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல 4 டைப் என்னன்னா கே பிளஸ், கே ஜீரோ, அதுக்கப்புறம் கே ஜீரோ பார், அப்புறம் கே மைனஸ், சரியா? இதை நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மைனஸ்ல ஆரம்பிச்சு ஜீரோ அப்புறம் பிளஸ். பை மீசான்ஸ் வரும்போது பை மைனஸ், பை ஜீரோ, பை பிளஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ். இங்க பாத்தீங்கன்னா கே பிளஸ், கே ஜீரோ. சோ இதுக்கு ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் சொல்லும்போது இந்த கே பிளஸ்க்கு கே மைனஸ், கே ஜீரோவுக்கு கே ஜீரோ பார். கே ஜீரோவுக்கு ஆன்டி பார்ட்டிகிளா எது வரும்? கே ஜீரோ பார். கே பிளஸ்க்கு ஆன்டி பார்ட்டிகிளா கே மைனஸ், ரைட்டா? இந்த மாதிரி வரும். இது கே மீசான்ஸ். அடுத்ததா இந்த போசான்ஸ்ல இன்னொரு ஒரு டைப் ஈட்டா மீசான்ஸ். அது ஈட்டா பவர் 0 போட்டு ஈட்டா மீசான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரியா? இந்த ஃபெர்மியான்ஸோட அந்த 2 கேட்டகரி பாருங்க, லெப்டான்ஸ் அண்ட் பேரியான்ஸ். ஃபெர்மியான்ஸ்ல இருக்கிற 2 கேட்டகரி லெப்டான்ஸ் அண்ட் பேரியான்ஸ். லெப்டான்ஸ்ல பாருங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மியூவான்ஸ் இருக்கு, டோவான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான், மியூவான், டோவான், ரைட்டா? அதுக்கு கரஸ்பாண்டிங் நியூட்ரினோஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. சோ எலக்ட்ரான், மியூவான், டோவான்ஸ், இது லெப்டான்ஸ். இந்த பேரியான்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 கேட்டகரி இருக்கு. ஒன்னு நியூக்ளியான்ஸ்னா நமக்கு தெரியும், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் சிக்மா ஹைப்பரான்ஸ்னும் போது அதுல 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. சிக்மா மைனஸ், சிக்மா ஜீரோ, சிக்மா பிளஸ், ரைட்டா? இது சிக்மா ஹைப்பரான்ஸ். அதுக்கப்புறம் லாம்டா ஹைப்பரான். சோ இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா லாம்டா, மேல என்ன போடுவோம் அப்படின்னா 0 போடுவோம். சோ இது லாம்டா ஹைப்பரான்ஸ். அடுத்தது கேஸ்கேட் ஹைப்பரான், ரைட்டா? கேஸ்கேட் சிம்பல் பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். சோ கேஸ்கேட் மைனஸ், கேஸ்கேட் ஜீரோ. கேஸ்கேட் ஹைப்பரான்ல இருக்கக்கூடிய 2 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அடுத்தது ஒமேகா ஹைப்பரான்ஸ், சரியா? சோ இந்த ஒமேகா ஹைப்பரான்ஸ் அப்படிங்கிறது இது ஒமேகா சிம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது ஒமேகா போட்டு மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஒமேகா ஹைப்பரான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ். இந்த பார்ட்டிகிள் பிசிக்ஸை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பார்ட்டிகிள்ஸை வச்சு தான் வந்து நம்ம எல்லாமே வந்து பேசுவோம். ஸோ சிஎஸ்ஐஆர் நெட்டில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த பார்ட்டிகிள்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நார்மலான கொஸ்டின்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள், ஸோ இந்த பை மீசான்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பரான்ஸ், நியூக்ளியான்ஸ், சரியா, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அடிக்கடி வந்து வரும். ஸோ அதனால் வந்து இந்த டேபிள் அல்லது இந்த டேபிள்னு சொல்கிறத இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை இந்த ஃபார்மெட்டில் எழுதி நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த ஃப்ளோ சார்ட் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட மற்ற கான்செப்ட்ஸ், அதாவது கன்சர்வேஷன் லாஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.